ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். இன்றைக்கி வந்து நியான் கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஃபோட்டோ ஃப்ரேம். அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எதுக்காகனா, வரப்போகிற வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம நிறையா கிஃப்ட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம்ல, அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வந்து ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்ல, அதுக்காக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கார்ட்போர்டை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அந்த கார்ட்போர்டுக்கு மேலே நல்லா அப்படியே ஒரு டார்க்கான ஒரு க்ரீன் கலர் ஃப்ளோரசன்ட் கலர் எடுத்து மேலே வந்து கவர் பண்ண போகிறேன். அந்த கார்ட்போர்டு எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, லெஃப்ட் சைடில் மட்டும் அந்த பார்டர் வந்து கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருக்கும், மற்ற சைட்லாம் ஈவனாக இருக்கும். அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச கலரில் கவர் பண்ணிக்கோங்க. எல்லாமே பேப்பர்ஸ் மட்டும் தான் வச்சு பண்ண போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. பட் இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது க்ரீன் கலர் வச்சு நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகே, லெஃப்ட் சைடில் மட்டும் கொஞ்சம் வித்து ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பிங்க் கலர் நியான் கலர்ஸ் எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய லென்த்தியாக ஒரு பைப் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இன்னொரு பர்பிளாக, இது ப்ளூவான்னு தெரியல, ஒரு கலரு, அந்த கலர் எடுத்து அதுலேயும் இந்த மாதிரி பைப் மாதிரி பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 4-5 பைப்ஸ் வேணும். அது வந்து பிங்க்கில் ஒரு 4, அந்த ப்ளூ கலரில் ஒரு 4 ஸ்டிக் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து சைடில் அந்த வித்து வந்து ஜாஸ்தியாக கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பக்கமாக வச்சு இப்படி ஒட்டிடுங்க. ஆல்டர்னேட் கலர்ஸ் ஒட்டுங்க, அப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லோ கலர் எடுத்துருக்கலாம். நான் வந்து இந்த ப்ளூ வயலட் மாதிரி இருக்கு இல்லையா, இது அட்ராக்டிவாக இருக்கும்னு நினச்சேன். பட் இது கொஞ்சம் லைட்டான கலராக தான் இருக்குது. ஓகே, ஒரு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி பைப்ஸ் ஒட்டியாச்சு. அதே மாதிரி கீழே வந்து வித்து வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த இடத்துல ரெண்டு கலரில் அந்த பைப் பண்ணோம்ல, அதை வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கிராஃப்டில் வந்து இந்த மாதிரி நியான் கலர் பேப்பர்ஸ் எல்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வந்து இந்த ஊதுபத்தி பாக்ஸ் எல்லாம் வச்சு அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு கிராஃப்ட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்காக இந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் கொஞ்சம் பீசஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் எடுத்து அந்த சைட் ஃப்ரேம் கொஞ்சம் எம்டியாக இருக்குல்ல, அதுக்கு மேலே அப்படி வச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதனால் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து ஒட்டியாச்சு. இது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். ஓகே, அடுத்து சைட்லலாம் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அங்கே வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் பெனில் சின்ன சின்ன டாட்ஸ் வந்து வச்சுட்டேன். அந்த கிராஃப்டில் என்ன பண்ணியிருப்போம்னா, பிளாக் கலர் பேக்ரவுண்டாக இருக்கும், அதில் வந்து ஒயிட் டாட்ஸ் வச்சுருப்போம். இது வந்து பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் அப்படிங்கிறனால பிளாக் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பிளாக் கலர் டாட் வச்சுருப்பேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு கேரி பேக், கிளாத் பேக் வந்து கிடச்சிது. இதில் வந்து ஒரு பூ மாதிரி செஞ்சு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு 2 பீஸை கட் பண்ணி அதை ரவுண்டாக கட் பண்ணி அதை ஸ்பைரலாக கட் பண்ணி சுருட்டி நம்ம எப்பவும் போல் ஒரு பூ பண்ணுவோம்ல, ரோஸ் மாதிரி வரும், அந்த மாதிரி ஒரு பூ வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பூ ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் நான். அதை வந்து ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அந்த போர்டோட ஒரு லெஃப்ட் கார்னரில் கீழே ஒட்டிடலாம். இந்த மாதிரி எத்தனை பூ வேணால் ஒட்டலாம். பட் இது பிளாக் கலர் அப்படிங்கிறதுனால அட்ராக்டிவாக ஒரு 1 or 2 வச்சாவே அழகாக தான் இருக்கும். ஓகே, இந்த கார்னரில் மட்டும் 2 பூ வச்சுட்டேன். அடுத்து அந்த கட் பண்ணி ஒட்டின அந்த பேப்பர் பீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த பீஸா கட் பண்ண பீஸ் மாதிரி இருந்துச்சு. அதை ஒரு 3D எஃபெக்டில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் பெனில் கொஞ்சம் ஒரு கார்னரில் மட்டும் டார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மற்ற எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரண்ட் கவர் பேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸை கட் பண்ணி ஒரு 3 சைட்லேயும் ஒட்டிடுங்க. 3 சைட் பார்டர்லேயும் ஒட்டிடுங்க. மேலே மட்டும் ஒட்டாதீங்க. இது எதுக்காகனா, ஒரு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஒரு சின்ன நம்மளோட ஃபோட்டோ வைக்கிறோம் அப்படின்னா அது உள்ளே போய் வைக்கிறதுக்கான இடம் இருக்கணும்ல, அதுக்காக தான். இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு மேலே ஒரு சார்ட் எடுத்திருக்கேன், பிளாக் சார்ட். அதை அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு மேட்சிங்காக கட் பண்ணி சைஸ் அளவாக கட் பண்ணி மேலே வந்து ஹார்ட்டில் போட்டுட்டு ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டில் திருப்பிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கேப் கரெக்டாக இருக்கும். உள்ளே போய்ட்டு ஃபோட்டோ வந்து அழகாக நின்றும். இதை வந்து நம்மளோட வேலண்டைன் டேக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது நீங்கள் ஃபோட்டோஸ், நம்ம 2 பேரும், உங்கள் கூட யாராவது 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோஸை வச்சு நீங்கள் கிஃப்ட் பண்ணால் அழகாக இருக்கும்னு தோணுது. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய். Happy Valentine's Day.